ஹாய் ஹலோ இன்றைக்கி முட்டை போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சைட் பை சைடாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயத்தோட பச்சை வாசனை போன பிறகு இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக வதங்கின பிறகு இதில் வந்து மசாலாஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா, இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டஃபிங்காக தான் நான் இதை ரெடி பண்ணுறது. ஸோ உள்ளே ஸ்டஃப் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா இது வந்து நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வேகிறதுக்காகவும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு, அதாவது கம்மியான அமௌண்ட்டில் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆன பிறகு இதை ஆஃப் பண்ணி நீங்கள் சைடில் ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆனது பிறகு வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பஜ்ஜி மாவுக்காக நான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கே. கைவிடாமல் நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை வாட்டர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூட நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே அந்த உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுன்னு சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். அதனால கொஞ்சம் இதை பார்த்து நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன்ல அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்ட பிறகு நான் வேக வச்சுருந்த முட்டையை வந்து 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2ஆக கட் பண்ண முட்டையில் தான் நான் காமிக்கிற மாதிரி நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் ஸ்டஃபிங்கை வந்து இதில் வைக்கணும். ஸோ இந்த 2 முட்டைக்கு நடுவில் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் ஸ்டஃபிங்கை வந்து நம்ம வச்சிடலாம். இந்த வெங்காயம் ஸ்டஃபிங்கை நீங்கள் உள்ளே வைக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா எல்லாமே வெளியிலையும் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும் போது அந்த மசாலாஸ்லாம் அந்த உள்ளே இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. ஸோ நல்லா மீடியம் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து இந்த வெங்காய ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்படியே மேலே இருக்க முட்டையில் கவர் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு, ஸோ அதில் வந்து இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மாவு கொஞ்சம் ஒட்டினா கூட நீங்கள் இது மேலே அப்படியே முட்டை மேலே நீங்கள் போட 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 மாவு நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதித்த பிறகு சேர்த்த பிறகு இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக கருகு விட்டுறாதீங்க. கருகு விடாமல் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனையும் இதை திருப்பி போட்டோன்னா நமக்கு சூப்பரான முட்டை போண்டா ரெடி. இது ரெய்னி டேஸ் அப்போல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் மஸ்ட் ட்ரை வித் த காஃபி. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.